லோ கிலோமீட்டர்ல ஒரு குவாலிட்டியான யூஸ்டு கார் பாக்குறீங்களா? சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, கரூர் டிஎன்டி கார்ஸ்ல இருக்கேன். ஃபேவரட் ஷோரூம், ரெகுலர் அப்டேட். இந்த வீடியோலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பார்ட்டா போட போறோம். ஒரு 25 கார் 30 கார் கிட்ட வரப்போகுது. எல்லா விதமான கார்களும் இருக்குங்க. ஹேட்ச்பேக் ரேஞ்சில், அதாவது குட்டி கார்ல ஃபேமிலிக்குன்னு பார்ப்போம். இந்த சைடில் ஒரு குட்டி கார்கள். அதே மாதிரி உங்களுக்கு செடான் டைப்ல பார்த்தீங்கன்னா, டிக்கி வச்ச வண்டின்ற பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு ஹோண்டா சிட்டிலேருந்து எட்டியோஸ் லோ கிலோமீட்டரு, டாடா டிகோரு, டாடா ஜஸ்ட், இந்த மாதிரியான கார்கள். ஹேட்ச்பேக்லேயும் பார்த்தீங்கன்னா i20ல இந்த டைம் ஒரு 4-5 வண்டி இருக்குங்க. அதே மாதிரி டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. டாடா டியாகோ இருக்கு, அதுக்கப்புறம் i10, ஃபோக்ஸ்வேகன்ல போலோ, எட்டியோஸ் லிவா இருக்கு. அதே மாதிரி 7 சீட்டர்ல பார்த்தீங்கன்னா ரெனால்ட் லார்ஜி, சூப்பரான குவாலிட்டியான லார்ஜி. அது செவர்லெட்ல என்ஜாய் இருக்கு, ரெனால்ட் ட்ரைப் இருக்கு. இப்படி நிறைய கார்கள் இருக்குங்க. 2 பார்ட்டா வரும். இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டாவும், அந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டாவும் வரும். 25,000 இருந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்ச காரை வாங்க கார்களுடைய லிஸ்ட்லாம் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போகும்போது ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். வாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த பார்ட்ல இருக்க ஒரு 15-13 வண்டிக்கு பக்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துறோம். இந்த சைடுல இருக்க வண்டி எல்லாமே நம்ம செகண்ட் பார்ட்ல பாத்துறலாம். வாங்க ஒவ்வொரு வண்டியா பாத்துறலாம். ஓகேண்ணே. நிறைய கொண்டு வந்திருக்கோம். எப்பவுமே நம்ம i20 அதிகமா இருக்கும். இந்த வாட்டி i20 பாத்தீங்க அப்படின்னா இது 2016 மாடல் i20 ஆக்டிவ்ல SX வேரியன்ட்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியிலுமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சிஎன்ஜி வண்டி அது? ஆமாங்கண்ணா. சிஎன்ஜிக்கு மைலேஜ் பொறுத்த மட்டும் 28 to 29 சாலிடா கிடைக்கும். மியூசிக் சிஸ்டம் பாருங்க, இருக்குல்ல பெரிய மியூசிக் சிஸ்டம். ஒரு 20,000 வரும். மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃபுல் ஆப்ஷன், பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்டர் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். அருமையா இருக்கு வண்டி. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும், பட்டாசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிச்சம் இல்லன்னு இன்னும் நல்லா இருக்கும். என்னங்கண்ணா, வெளிச்சத்துல காட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லா பிரைட்டா தெரியும். வெளியில் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. டயர் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. வண்டியில எல்லா ஆப்ஷன், ஃபுல் ஆப்ஷனால எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஓகே. மைலேஜும் சிஎன்ஜிங்கனால உங்களுக்கு பிளஸ் தான். 2016 மாடல், ஒரே ஓனர், 90,000 கிலோமீட்டர்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இந்த வண்டிக்கு இதுமே பார்க் அண்ட் சேல் வந்திருக்க வண்டி தானா. இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,30,000 ரூபாய் கேட்கறாங்கன்னா பிரைஸ் ஃபிக்ஸ் இல்ல, நெகோஷியபிள் பண்ணி தரலாம். சிஎன்ஜியோட அதிகமா யூசேஜ் இருக்கு, சிஎன்ஜியோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். 5,38,000 ரூபாய் கேட்கறவங்கன்னா 35,000 ரூபாய் கேட்கறோம். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இதுக்குமே ஒரு 50 ரூபா to 60 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். ஓகே. அடுத்த வண்டி போறோமா? மெயின்டெனன்ஸே வேணாம்னு நினைக்கிறவங்க டொயோட்டா எடுக்கலாம். ஒரே கான்செப்ட். 2012 மாடல் எட்டியோஸ் லிவால ஜி, 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வெறும் 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே இல்ல. கலர் சூப்பரான கலர்னா. டயருமே ஆவரேஜா ஒரு 70% இருக்கும் 4 டயரும். இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ்ல இருக்கு. சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசு போட்டிருக்காங்கண்ணா. சீட் கவர்ஸ் பார்த்தாலே தெரியும், சீட் கவர்ஸ் நல்லா பிரீமியமா போட்டிருக்காங்க. பைனியர் ஆடியோ சிஸ்டமும் உங்களுக்கு பைனியர் ஸ்பீக்கர்ஸும் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் பொறுத்த மட்டும் 18 to 10 அந்த ரேஞ்ச் தாராளமா கிடைக்குங்கண்ணா. 18 ரேஞ்ச் தாராளமா கிடைக்கும். சிங்கிள் ஓனர்லயே இருக்கு, 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. நம்ம பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மைலேஜ் சொல்ல தேவையில்லை. யூஸ்வலாவே 16, 17, 18 தான் ஸ்டாண்டர்டா கிடைக்கும்னா. மெயின்டெனன்ஸ் இருக்காது, உங்களுக்கு நீட்டா இருக்கும். இந்த வண்டிக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ் தானே. எங்க தேடினாலும் இந்த பிரைஸ் கிடைக்காது வண்டி. 2,90,000 ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரணும். 12 2 ஓனர் வண்டினா 2,90,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். 12 2 ஓனர். இதே 1 இயர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னா வண்டியில எந்த வேலையும் கிடையாது, கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்து போலோ, வோல்க்ஸ்வேகன் போலோ 2017 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். க்ரூஸ் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஹைலைன் பிளஸ் வேரியன்ட்னா. இது பெட்ரோலா டீசல்? பெட்ரோல்னா. பெட்ரோலுக்குமே மைலேஜ் இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு 17 to 18 தாராளமா கிடைக்கும். டயர்ஸ்னாலும் புதுசா போட்டிருக்காங்கன்னா. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. இன்ஜின் கண்டிஷன்ல இருந்து பாடி லைன்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்குங்கண்ணா. வண்டியில எடுத்து செய்யக்கூடிய வேலைன்னு எதுவும் இல்லை. எடுத்தாங்கன்னா அப்படியே ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தான் வண்டி ஓட்டிட்டு போகலான்னு வச்சுக்கோங்க. சீட் கவர்ஸ், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் வந்து வண்டியில என்னென்ன குறை ஏன் நிக்குது நம்மள்ட்ட? ஏற்கனவே போட்டோம்ல, நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோங்கண்ணா. ஏன் இவ்வளவு நல்ல ஒரு வண்டி ஏன் கஸ்டமர் ஒரு சில வண்டி கஸ்டமர்ஸ் ரைட் கஸ்டமர் வரணும் இல்லைங்கண்ணா. அதுக்கான கஸ்டமர் வரணும், அதுதான் வச்சுக்கோங்களேன். ஓகே. இது மெக்கானிக்கல் சம்பந்தமா என்னென்ன இருக்கு? என்னங்கண்ணா? மெக்கானிக் சம்பந்தமா எதுவும் ப்ராப்ளம் இல்ல, மெக்கானிக்கல் வேலை எதுவும் கிடையாதுண்ணா. மெக்கானிக்கல் பாடி லைன் வைஸ் எல்லாமே நீட்டா தான் இருக்கு. வண்டியில ஒன்றும் மேஜர்லாம் எதுவும் கிடையாது. எடுத்தா ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தான் வச்சுக்கோங்களேன்.
இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,80,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, நேரில் வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் நெகோஷியேட் பண்ணி எடுத்து தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இதுவுமே இன்னைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி இருக்காதுன்னா நம்ம 4,80,000 கேட்டு அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா 4,500 வச்சு கூட பண்ணி தரலாம்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி கொடுக்கலாம். லோன் ஆப்ஷன் பார்த்த அளவுக்கு 4,5 லட்ச ரூபாய் லோனே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால ஒரு 20,000 to 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இன்னும் ஒரு கஸ்டமர் கூட பார்க்கலன்னு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆயிருக்காது. அடுத்துமே ஒரு Hyundai i20 தானே. Hyundai Elite i20 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. கரெக்டாக 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். மேக்னால எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்டுங்கண்ணா. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் அலாவில் ஏபிஎஸ் வந்துடும். ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வண்டி எதுவுமே ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே இல்லைங்கண்ணா. வண்டி நீட்டாக இருக்கு. i20ல ரெட் கலர் எப்பவுமே சூப்பராக இருக்குண்ணா. நம்ம அதிகமாக ரெட் கலர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். சீட் கவர்ஸ் ஃபுல் மேட்லேருந்து எல்லாமே வந்துடும். ஓகே, சீட் கவருமே ரெட் கலர்ல போட்டுருக்கு. ஆமாங்கண்ணா. ரியர் ஏசி வெண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. டயர்ஸ் 70 to 80% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 2016 மாடல் Hyundai Elite i20 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு இதுவுமே ரொம்ப சேலஞ்சிங்கான பிரைஸ் தானே கொண்டு வந்திருக்கோம். எங்க வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப 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 காம்படிட்டிவான பிரைஸ். 4,58,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா. 2016 சிங்கிள் ஓனர் பெட்ரோலு, 1,07,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுன்னா. டயர்ஸ்னாலும் நல்லா இருக்கு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு 4,88,000 ரூபா வெரி ஃபைனல் கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஃபுல் லோனே பண்ணி தரேன்னா. ஓகே, நம்ம அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி ஒரு 20,000 ரூபா மினிமம் டவுன் பேமெண்ட் கட்டினாங்கன்னா போதும், நம்ம கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டினா, கேட்கறது என்ன தான். வீடியோவில் ஜஸ்ட் பார்த்துட்டு விட்டுறாம முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து வண்டியை பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ப்ரைஸ் எவ்வளோ குறைச்சி நம்மளால பேசி எடுத்து தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரேன். ஒரு டாட்டாவில் தான் கொண்டு வந்திருக்கோம். 2018 மாடல் டாடா டியாகோல XZ டாப் அண்ட் வேரியன்ட்னா பெட்ரோலு, ஒரு ஓனர்ஷிப் கண்டிஷனில் தான் இருக்கு. டயர்ஸ்னாலும் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்கன்னா. 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான். வண்டியில் மேஜர் ஒர்க்குன்னு எதுவுமே கிடையாதுன்னா. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கு. அலாய்வீல் வந்துடும், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், 2 ஏர் பேக், ஏபிஎஸ் வந்து எல்லாமே வந்துடும். வண்டி பார்த்தாலே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த கலர் அதிகமாக ஃபேட் ஆயிருக்கும். இதுவுமே கொஞ்சம் வெயிலே நிப்பாட்டாம மேக்ஸிமம் நிழலே நிப்பாட்டின வண்டி தான் வச்சுக்கலாம். அதனால தான் வண்டி நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த வெயில்ல நிப்பாட்டாம இருந்தாலும் பொதுவாக வண்டி பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கும்னா. பிளஸ் கலர் வண்டி எல்லாமே நல்லா பிரைட்டா இருக்கும். ஆமா, ஒரு ஜஸ்ட் ஒரு ரப்பிங் மட்டும் போட்டாலே போதும், நல்லா பிரைட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கலர் வண்டி எடுக்கிற எல்லாருமே நிழல்ல நிப்பாட்டணும். இல்ல நிழல்ல நிப்பாட்டுறதுக்கு இப்பெல்லாம் வந்துருச்சுண்ணே, ஒரு கூடார மாதிரி எடுத்து விட்டோம்னா அப்படியே. ஆமா, கவரே அந்த மாதிரி வந்துருச்சு இல்லைங்கண்ணா, அது மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. ஆனா இந்த வண்டிக்குமே நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3,80,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. 2018 மாடல் டாடா டியாகோல டாப் அண்ட் வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 96,000 கிலோமீட்டர் அப் டு டேட் ரெக்கார்ட்னா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 4 டயர்ஸ் பிராண்ட் நியூவா போட்டிருக்காங்க. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அட்டகாசமான கலரா இருக்குண்ணே. இதுல எல்லோ இருக்கும், ஆனா அது அவ்வளவு கூட எனக்கு பிடிக்கிற. ஆமா, இந்த கலர் தான் நல்லா கார்பரேட் இருக்குது. வீடியோல பார்க்கவும் அழகா இருக்கு, நேர்ல பார்க்க அதுக்கு மேல அழகா இருக்கு. நேர்ல பார்க்கல அந்த மஞ்சள் வந்து நல்லா தெரியல, கோல்டு கலர் தெரியுது. ஓகே, வீடியோல கொஞ்சம் மஞ்சளா தெரியுது. கலர் ரொம்ப சூப்பரான கலர். ஆமா, அடுத்த வண்டி பேருமா வாங்க. i20 தானா. 2016 மாடல் Hyundai i20ல ஆக்டிவ்ல SX டாப் அண்ட் வேரியன்ட்னா. 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ரெட் கலர் வண்டி. ரெட் கலர்ல i20லுமே ரெட் கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னா. ஓகேண்ணா. வண்டி நீட்டா இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா, ரொம்ப தெளிவா இருக்கு. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், நேவிகேஷனோட வந்துடும். கீழே சென்ட்ரி புஷ் ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும்னா. டயர்ஸ்னால ஆவரேஜா ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்கண்ணா. சீட் கவர்ஸ் ஃபுல் மேட்ல இருந்து எல்லாமே இருக்கு. வண்டியில எந்த வேலையும் கிடையாதுண்ணா. Hyundai பொறுத்தளவுக்கு இன்ஜின் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கானே தெரியாது, அந்த அளவுக்கு தெளிவா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அருமையா இருக்கு. இதுவும் பேக் ரியர் ஏசி மீட்டர் எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். ஃபுல் ஆப்ஷனால எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. பாடி லைனுமே மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாதுண்ணா. டென்ட் ஸ்கிராச்சஸ்ன்றது எதுவும் இல்லை. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,48,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா. 4,48 எங்க வேணாலும் செக் பண்றோம். இந்த ரேட்டுக்கு வண்டி இல்லை, 4,48,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகேண்ணா. அதே மாதிரி இந்த வண்டிக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணி தந்துடலாம். இல்லாட்டி ஒரு 20,000 to 30,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்க. அடுத்துமே ஒரு Hyundai i20 தான். Elite i20 2016 மாடல், டீசல் அஸ்டா இருக்கல டாப் அண்ட் வேரியன்ட். அஸ்டா ஆப்ஷனல். ஓ, இது டீசலா? ஆமாங்கண்ணா. அஸ்டா ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்கண்ணா. ஓகே. 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா. டீசல்லாம் கிலோமீட்டர் கம்மியா ஓடுறதெல்லாம் வந்து இன்னைக்கு மினிமம் 1.5 லட்சம் 2 லட்சம் இல்லாம வண்டி கிடைக்காதுண்ணா.
ஏன்னா அதிகமா அதுவுமே ப்ராப்பர் சர்வீஸ் தான் இருக்கு. கம்பெனி ரெக்கார்ட் பிடிஎஃப் ஓடே கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு கஸ்டமருக்கு தெளிவாகவே எடுத்து கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுலயுமே இருக்க எல்லா ஆப்ஷனும் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஹுண்டாய் பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து குறைவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கீழே சென்ட்ரி, புஷ் ஸ்டார்ட் பட்டனு, 2 ஏர் பேக்னா, ஏபிஎஸ், அலாய் வீல், நேவிகேஷனோட சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து பேக் வரைக்கும் ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா டச்சப்ல வந்து எதுவுமே கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டியே பக்காவா இருக்கு. ஓகே, இந்த வண்டிக்கு நான் மைலேஜ் பொறுத்த மட்டும் 23 to 24 சாலிடா கிடைக்கும். வண்டி வேணா ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஜின் ஓடுறது தெரியும். பெட்ரோல் இன்ஜின் தோத்துரும், அந்த அளவுக்கு இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். i20 ரொம்ப நீட்டான வண்டி. இன்ஜின் பக்கவான இன்ஜின்ல பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வண்டி சூப்பரா இருக்கும். குவாலிட்டிக்கும் குறைவே இல்லை, அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,28,000 ஃபைனலா கொடுத்துடலாம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் 5 லட்ச ரூபா லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும் நம்மளால. அதே மாதிரி இதுக்குமே சொன்ன மாதிரி ஒரு 25,000 to 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒன்று பெருமா நான் வாங்கினேன். அடுத்து திரும்பவுமே ஒரு ஆல்டோ கேட்டன் தான். 2011 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. இதுவுமே வண்டி டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி தான். வண்டி மெயின்டெனன்ஸ் சூப்பரா இருக்கும். அலாய் வீல்ல இருந்து டயர்ஸ், ஃப்ரண்ட் 2 டயர்ஸ் போட்டிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் வேலை ₹1 கூட இல்லைண்ணா வண்டியில. அந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா டயர், பேக் டயர் மட்டும் மாத்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் புதுசுனா, பேக் மட்டும் ஒரு 30% கண்டிஷன்ல இருக்கு. அலாய் வீல் போடும். சின்ன வண்டிக்கு அலாய் வீல்லாம் போட்டு வண்டி நீட்டா வச்சிருக்காங்க. கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குண்ணா. ஓகே, ஆனா இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு, தெளிவா இருக்கு. சின்ன வண்டியில கொஞ்சம் ஃபேன்சியா வச்சுக்கினா இத எடுத்துக்கலாம். ஆயில் சர்வீஸ் மொத்தம் எல்லாமே பண்ணி தானே வச்சிருக்காங்க. எடுத்த எந்த செலவுல அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஓகே, என்னென்ன பிரைஸ் கேக்குறீங்க? என்னன்னா 2011 மாடல்னா 11. என்ன ஆனா இது கஸ்டமர் டைரக்ட் ஆர்சி ஓனர் பார்க் அண்ட் சேல் வண்டி தான். 2,15,000 கேக்குறாங்கன்னா வண்டி எடுக்கலாம். வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. நான் ஃபினான்ஸ், லோக்கல் ஃபினான்ஸ் வேணா பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஃபினான்ஸ் ஆகாது. லோக்கல் ஃபினான்ஸ் கரூர் சுத்தி இருக்க கஸ்டமரா இருந்தா லோக்கல் ஃபினான்ஸ் நம்மளால பண்ணி தர முடியும். ஓகே, 1000cc இன்ஜின் கேட்டன்றனால பிக்கப் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. அடுத்த வண்டி ரெனால்ட் ட்ரைபர்னா. லாஸ்ட் டைமே 2 ட்ரைபர் போட்டது நல்ல என்கொயரினா. 2019 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே, வண்டி எதுவுமே ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ல எதுவுமே கிடையாதுண்ணா. அப் டு டேட் லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. RXT மிட் வேரியன்ட்னா. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. அலாய் வீல் புஷ் ஸ்டார்ட் மட்டும் வராது. ஆமா, அலாய் வீல் புஷ் ஸ்டார்ட் மட்டும் வராதுன்னா மற்றபடி எல்லா ஆப்ஷனும் வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. ஏசி, ரூஃப் ஏசி வந்துருமா? ரூஃப் ஏசி வந்துடும். சைடுல வரும், இதுல ரூஃப்ல வரும், சைடு பில்லர்ல வரும். ஆமாண்ணா. ஓகே, இந்த ஆமா இங்க மேல வந்துரும் உங்களுக்கு. பேக்ல அங்க 3rd ரோக்கு இதுல பில்லர்ல வந்துரும். செகண்ட் சைடு டயர் போட்டிருக்காங்கன்னா 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டயர் இன்னொரு 80% கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னா இந்த வண்டியுமே இன்னைக்கு மார்க்கெட்ல கொடுக்க முடியாத அளவுக்கு சேலஞ்சிங்கான பிரைஸ் தானே சொல்ல போறோம். 19 7 சீட் ட்ரைபர் சிங்கிள் ஓனர்ல இருக்குன்னா கலர் சூப்பரான கலர். ட்ரைபருக்கு இந்த கலர் நல்ல ஃபேமஸான கலர். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,98,000 கொடுத்துடலாம். 5,15 லட்ச ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே வண்டி கிடையாது. 5 ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாது. 4,98,000 ஃபைனலா கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாங்கனாலும் ஒரு 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஒரு செடான்ல ஹுண்டாய் வெர்னா பெட்ரோல்னா. பெட்ரோல் வண்டி மேக்ஸிமம் அதிகமா இருக்கும். 2012 மாடல், ஒரே ஓனர்ஷிப்ல இருக்குன்னா 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப் டு டேட் ப்ராப்பர் சர்வீஸ். வண்டி பாடி லைன் பாருங்க, இது வரைக்குமே சின்ன பெயிண்ட் டச்சப் கூட ஆகல. அந்த அளவுக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்குங்கண்ணா. SX டாப் வேரியன்ட், 2 ஏர் பேக், கம்பெனி சிஸ்டம், அலாய் வீல் எல்லாமே வந்துரும்ண்ணா. 1.6 லிட்டர் வரதுனால நல்லா இருக்கும். அதே மாதிரி டீசலா பெட்ரோல் 1.6. பெட்ரோல் 1.6 பவர் நல்லா இருக்கும். பிக்கப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கலருமே ஒயிட்னா. ஒயிட் மேக்ஸிமம் இந்த மாடலுக்குலாம் எடுத்தாங்கன்னா ஃபேட் ஆயிரும். வண்டி இதுவுமே நல்லா மெயின்டைன் பண்ண வண்டினால வண்டி சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,60,000 கேட்குறோங்கண்ணா. ஆல் ஓவர் இந்த லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 13க்கு மேலனா லோன் நம்மளால பண்ணி தர முடியும். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ண முடியும். ரெடி கேஷ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். இதே மாடல் ஷிஃப்ட் எடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தாராளமா 3 லட்ச ரூபா எல்லாமே எடுக்க முடியாது. அதுக்கு காம்படிட்டிவா தான் சொல்றோம் நான் வண்டி ரேட்டுமே. ஓகே, அடுத்து செவர்லெட் என்ஜாய்னா, சாரி 2 ஓனர்ல இருக்கு. இதுவுமே வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. வண்டி தெளிவா இருக்கு. டிவி ஒன்னு இருக்கு போலயே. ஆமாண்ணா, 2016 மாடல், ஒரே ஓனர்ல 2 ஓனர்ல இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் தான். LTZ. சின்ன ரஸ்ட் இல்லாம ஒரு வண்டியை பார்க்க முடியாதுன்னு. ஆமாண்ணா, இது பாருங்க வண்டி பெட்ரோல், டீசல் இல்ல பெட்ரோல். எவ்வளவு நல்ல ஒரு பெரிய டிவி வச்சிருக்காரு. பெட்ரோல் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. இல்ல எனக்கு தெரியாம கேக்குறேன். அந்த டேக்ஸ் இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி உதுத்துரும்.
ஆமாண்ணா. ஆனா என்ன சொல்றேன், நீங்க தேடுறீங்களா இல்ல உங்களுக்கு அமைதா இல்ல நீங்க வாங்கி ரெடி பண்றீங்களா? என்ன கதை வண்டி உங்களுக்கு? கொஞ்சம் மேக்ஸிமம் நல்லா இருந்தா மட்டும்தானே நம்ம எடுத்துட்டு வரது. ஆபீஸ்ல நல்லா இருந்தா தான் எடுத்துட்டு ஏத்துறது. வரேன். ஆமாண்ணா. நான் தான் சொல்றேன்ல, நேத்தே 2 3 வண்டி கொண்டு வந்தாங்கண்ணா. வேணாண்டீங்களா? பிரைஸ் எனக்கு பிரைஸ் எல்லாம் ஓகே. வண்டி கொஞ்சம் இதா இருக்கும்போது நமக்கு யோசனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 டயர்ஸ் புதுசா இருக்குன்னா ஃபுல் ஆப்ஷன் அலாய் வீல் வந்துரும். ஃபுல் ஆப்ஷன்ல எல்லாம் இன்னைக்கு வண்டி கிடைக்காது. கண்டிப்பா அது சாலிடா கிடைக்கும். இன்னைக்கு இதே இந்த 15 16 நீங்க எர்டிகா எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 6 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இல்லாம எடுக்க முடியாது. இல்ல வேலையும் கிடையாது. இந்த குவாலிட்டி எல்லாம் வண்டி கிடைக்காது. உங்கள்ட்ட இப்ப இதுக்கு வேலையே கிடையாது இல்ல? வண்டி வேலையெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. உண்மையுமே நல்லா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. எவ்வளவுன்னு கேக்குறீங்க? ஆனா 3,78,000 ரூபாய் கேக்குறோங்கண்ணா ஃபைனலா. எங்கேயுமே ஏன்னா இன்னைக்கு மினிமம் ஒரு இதே 16ல நீங்க சேல் எடுத்தீங்கன்னா கூட 3 லட்ச ரூபாய்க்கு மேலதான் வண்டி நல்ல வண்டி எடுக்காதுல. மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசா இருக்காதுண்ணா. ஃபைனான்ஸ் ஆகாதுண்ணா. 16 ஆகாது. ஆகாது 15 இது 15 ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு பெட்ரோல் 13 இன்னைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாதுண்ணா. எல்லாருமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் சொல்றோம். 10 ரூபா 20 ரூபா சேர்த்து இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் வண்டி குவாலிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தெளிவா தான் எடுத்து கொடுக்குறோம்ண்ணா. அடுத்துமே ஒரு 7 சீட் தானா. ரெனால்ட் லாஜி 2016 கடைசி 17 ரெஜிஸ்டர்னா. ஒரே ஓனர்ல இருக்கு. RXE 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுவுமே ப்ராப்பர் சர்வீஸ் இருக்க வண்டி தான். கம்பெனி சர்வீஸ் இருக்க வண்டி தான். இதுவுமே பாடி லைன் பாருங்க, ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது. லார்ஜ் வந்து நிறைய பேர் இப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கிறாங்க. எர்டிகாவுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா புது வண்டி ரேட்டுக்கு போயிருச்சு. கண்டிப்பாங்கண்ணா. ஆனா இது வந்து மெக்கானிக் சைட்ல பாத்தீங்கன்னா நல்ல இது வந்து டஸ்டர் இன்ஜின் தானே? இன்ஜின் டஸ்டரோட இன்ஜின் தானே. 110 PS வரும் டஸ்டரோட இன்ஜின். ஆமா. வண்டி மட்டும் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஹைட் இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். ஹைட் இல்லாம இருக்கு. ஆனா லெக் ரூம் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு 8 பேர் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து போலாம். உங்களுக்கு 200 கிலோமீட்டர் நீங்க தாராளமா. மைலேஜும் 16ன்றது சாலிடா கிடைக்கும். 8 பேர் போனாலும் 15 to 16 தாராளமா கிடைக்கும். ஓகே. கலர் ஒயிட்னா எல்லாமே பிளஸ். வண்டியில மாடல் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே பிளஸ். மாடல் வண்டி நம்பருமே லோக்கல் நம்பர் கேக்குறீங்க. ஆனா இந்த வண்டிக்கு 5,65,000 ரூபாய் கேக்குறோம்னா. இதுக்கு ஃபினான்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 50% நம்மளால ஃபினான்ஸ் பண்ணி தர முடியும். ஓகே. பாதி லோன் பண்ணலாம். பாதி லோன் பண்ணலாம். இன்ஜின் தரோம்னா சொல்லியே கொடுத்துடலாம். இன்ஜின் சைடு எந்த வேலையும் இல்லைன்ற அளவுக்கு நம்பிக்கையே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி. அடுத்து இன்னொரு வேர்னா தானா 2014 மாடல்னா. ஓகே. 7060 நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி. சிங்கிள் ஓனர் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குன்னா. 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுமே லாஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் வரைக்கும் ஃபுல்லாவே கம்பெனில தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பெட்ரோலா டீசலா? பெட்ரோல் தாங்கண்ணா. 1.6 SX பெட்ரோல் 14 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இதுவும் வண்டி எடுத்தா எந்த வேலையில நான் பைசா வேலையில எடுத்தாங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டி சூப்பரா இருக்குண்ணா. சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே நீட்டா தான் போட்டிருக்காங்க. ஆனா வெர்னாவுக்கான ஆடியன்ஸ் கொல்ல பேர் இருக்காங்க எங்க ஊருக்குள்ள. கண்டிப்பா. வெர்னா ஒயிட்லாம் கிடைக்காதுண்ணா. கிரே கூட கிடைக்கும், ஒயிட் மேக்ஸிமம் கிடைக்காது. ஆமா. பெட்ரோல் வண்டி நம்மகிட்ட பெட்ரோல் நீட்டா இருக்கும். பெட்ரோலுங்கும் போது சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை, கஸ்டமருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்கும். 2014 மாடல். இந்த வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 3,98,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. 4 ரூபாய்க்கு கீழே தான் கேட்குறோம். 14 ஒரு இன்னைக்கு ஸ்விஃப்ட் டிசைர் கேட்குற பிரைஸ்ல தான் நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆப்ஷனும் வந்துடும். அலாய் வீல் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், ஆடியோ சிஸ்டம் வந்துடும், 2 ஏர் பேக், ABS வந்து எல்லாமே வந்துடும். வண்டியுமே நீட்டா இருக்குண்ணா. நீங்க எடுத்து எதுவும் செய்யக்கூடிய பண்ண முடியாது. ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. ஃபைனான்ஸ் பொறுத்த மட்டும் ஒரு 60,000 to 70,000 டவுன் பேமெண்ட்னா 3,4 லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் நம்மளால பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்கண்ணா. எல்லா காரும் பார்த்துட்டோமானே? ஆமா, எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சுங்கண்ணா. ஓகேண்ணே. இன்னும் அடுத்து வீடியோல காட்ட முடியாத காரெல்லாம் ஒரு 7-8 வண்டி இருக்கு. நம்மளால வீடியோ எடுக்கிறன்றனால அந்த டைம்குள்ள நம்மளால கொண்டு வர முடியல. கேட்லாக் லிங்க் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே வந்துடும். மேக்ஸிமம் இருக்க வண்டி எல்லாமே கேட்லாக்ல அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் ஆகாம இருக்க வண்டி வீடியோ போஸ்டா இருக்கு முன்னாடி அப்டேட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணே. ஒரு 25 வண்டிக்கு பக்கம் 2 வீடியோவும் சேர்த்து பார்த்துருக்கோம்னா. எல்லாமே ஒரு ஓனர்ஷிப் கண்டிஷன் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 7 சீட்டர் கேட்ட மாதிரி 7 சீட்டருமே நம்ம கிட்ட பட்ஜெட் குள்ள தான் இருக்கு. எல்லாமே ஒரு 5 லட்ச ரூபாய் பட்ஜெட் குள்ள தான் 7 சீட்டருமே காட்டியிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட கேட்குற விஷயம் ஒண்ணு தான். வீடியோ பார்த்துறதோட நிப்பாட்டாம குவாலிட்டியான காசு எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. இங்க இருக்க வண்டி எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான். வண்டி நல்லா இருக்கு. நீங்க நேர்ல வந்து வண்டியை பாருங்க, விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. பிரைஸ் என்னால என்ன பேசி எடுத்து தர முடியுமோ, ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு என்னால சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி தரேன். உங்களோட சப்போர்ட் மீண்டும் கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணே. ஓகேங்க. கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பார்ட்டில் உள்ள வீடியோஸையும் தேடி பாருங்கள். நல்ல கார் நிறைய இருக்குது. அவசியம் நம்ம கரூர் TNT கார்ஸுடைய ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.